அனுசரணை மற்றும் சூரஜ் வானகரில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை மலிவு விலையை பெற்றுக் கொள்ள இம்போர்ட்டாஸ் கேஷ் அண்ட் கேரி. மீண்டும் பயண கட்டுப்பாடு விதிக்கப்படலாம். வெளிவந்த அதிர்ச்சி தகவல். சப்புகஸ்கந்த சுத்திகரிப்பு நிலையம் மூடப்பட்டதால் எரிவாயு உற்பத்தியும் நிறுத்தம். 60 மருந்துகளுக்கு அதிகபட்ச சில்லறை விலை நிர்ணயம். இருளில் மூழ்கப் போகும் இலங்கை. மன்னாரில் சடுதியாக மரக்கறிகளின் விலை அதிகரிப்பு, பொதுமக்கள் பாதிப்பு. இலங்கையில் இடம்பெற்ற தொடர் குண்டு தாக்குதல் மற்றும் ஒரு சந்தேக நபர் தொடர்பில் வெளியான தகவல். நாடளாவிய ரீதியில் மரக்கறிகளின் விலை சடுதியாக அதிகரித்துள்ள நிலையில் மரக்கறிகளை கொள்வனவு செய்யும் மக்களின் எண்ணிக்கை குறைவடைந்துள்ளதுடன் மரக்கறி விற்பனையாளர்களும் வியாபாரமின்றி பாதிக்கப்பட்டுள்ளனர். நாட்டில் நிலவி வரும் பொருளாதார நெருக்கடி, அத்தியாவசிய பொருட்களின் விலையேற்றத்தால் ஏற்கனவே மக்கள் பொருளாதார சுமையில் சிக்கி தவித்து வருகின்ற நிலையில் சீரற்ற காலநிலை காரணமாக மரக்கறிகளின் விலைகள் சடுதியாக உயர்ந்துள்ளது. மன்னார் மாவட்டத்திலும் மரக்கறி வகைகளின் விலைகளும் அதிகரித்துள்ளது. அந்த வகையில் இன்று புதன்கிழமை 1 கிலோ கேரட் 380 ரூபாய் வரையும், லீக்ஸ் 340 ரூபாய் வரையும், கத்தரிக்காய் 350 ரூபாய் வரையும், கரிமிளகாய் 480 ரூபாய் வரையும், தக்காளி 500 ரூபாய் வரையும், போஞ்சி 450 ரூபாவுக்கும் பிரதான வியாபார நிலையங்களில் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றது. மரக்கறிகளின் விலை சடுதியாக அதிகரித்த நிலையில் மரக்கறிகளை கொள்வனவு செய்யும் மக்களின் எண்ணிக்கையும் குறைவடைந்துள்ளது. மரக்கறிகளின் விலையேற்றம் காரணமாக மன்னார் மாவட்டத்தில் உள்ள விற்பனையாளர்களும் பொதுமக்களும் தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அத்தியாவசிய மருந்துகள் சிலவற்றுக்கு அதிகபட்ச சில்லறை விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மருந்து உற்பத்தி வழங்கல் மற்றும் ஒழுங்குமுறை இராஜாங்க அமைச்சர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இதனை தெரிவித்துள்ளது. இதன்படி 60 அத்தியாவசிய மருந்துகளைச் சேர்ந்த 131 டோஸ்களின் விலைகள் கட்டுப்படுத்தப்பட்டு அதிகபட்ச சில்லறை விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த மருந்துகளில் எதனையும் அதிகபட்ச சில்லறை விலைக்கு மேல் விற்பனை செய்வது சட்டவிரோதமானது என்று அமைச்சு தெரிவித்துள்ளது. கட்டுப்பாடு விலையை மீறி மருந்துகள் விற்பனை செய்யப்பட்டால் complaints@nmra.gov.lk என்ற மின்னஞ்சலூடாக அறிவிக்க முடியும் என அமைச்சின் செயலாளர் வைத்தியர் RMSK ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். டாலரின் பெறுமதி அதிகரித்த கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் 109% விலை அதிகரிக்க அனுமதி வழங்கியதாகவும் அமைச்சு மேலும் குறிப்பிட்டுள்ளது. சப்புகஸ்கந்த கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மூடப்பட்டுள்ள நிலையில் LP எரிவாயு விநியோகமும் நிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த சுத்திகரிப்பு நிலையத்தால் உள்ளூர் எரிவாயு நிறுவனங்களுக்கு நாளாந்தம் 75 டன் LP எரிவாயு வழங்கப்பட்டு வந்தது. மேலும் சப்புகஸ்கந்த சுத்திகரிப்பு நிலையம் மூடப்பட்டதால் அந்த பணி நிறுத்தப்பட்ட நிலையில் நாட்டில் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியாக கருதப்படும் சக்ரான் ஹாசிமுடன் தொடர்புடைய குற்றச்சாட்டில் மற்றொருவர் காத்தான்குடியில் கைது செய்யப்பட்டுள்ளார். பயங்கரவாத விசாரணை பிரிவினரால் குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், இலங்கையில் கடந்த 2019ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதல்களுக்கு தலைமை தாங்கியதாக கூறப்படும் சஹரான் ஹாசிம் தற்கொலை தாக்குதலை நடத்தி உயிரிழந்தார். இந்த நிலையில் சஹ்ரானுடன் தொடர்புடைய குற்றச்சாட்டில் நாடளாவிய ரீதியில் பலர் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். இதன்படி உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு உடந்தையாக செயல்பட்ட சந்தேகத்தின் பேரில் மேலும் ஒருவரை பயங்கரவாத விசாரணை பிரிவினர் காத்தான்குடியில் வைத்து நேற்று கைது செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை அடுத்த மாதம் முதல் இருளில் மூழ்கப் போவதாக மக்கள் விடுதலை முன்னணியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுனில் ஹந்துன்னெத்தி தெரிவித்துள்ளார். எதிர்வரும் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதிக்கு இலங்கைக்கு எரிபொருள் கப்பல் ஒன்று வரவுள்ளதாக உறுதியளித்த போதிலும் அதற்கு செலுத்துவதற்கு போதிய டாலர்கள் இல்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பழுது நடவடிக்கை காரணமாக சப்புகஸ்கந்த சுத்திகரிப்பு நிலையம் மூடப்படவில்லை. கச்சா எண்ணெய்க்கு செலுத்த வேண்டிய டாலர்கள் இல்லாத காரணத்தினால் அது மூடப்பட்டுள்ளது. சப்புகஸ்கந்த மூடப்பட்டுள்ள நிலையில் விமான நிலையத்திற்கான எரிபொருள் நிறுத்தப்பட்டு ஸ்ரீலங்கன் விமான சேவையும் நிறுத்தப்படும். மேலும் டிசம்பர் மாதம் இறுதியில் நுரைச்சோலை அனல் மின் நிலையத்தில் நிலக்கரி தீர்ந்துவிடும். அன்றிலிருந்து நாட்டு மக்கள் இருளில் இருக்க வேண்டிய நிலை ஏற்படும் என அவர் தெரிவித்துள்ளார்.
நாட்டில் கொரோனா தொற்றுக்குள்ளாகி வரும் மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ள நிலையில் எதிர்காலத்தில் நாட்டில் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக சுகாதார சேவைகள் பிரதிபலிப்பாளர் நாயகம் வைத்தியர் ஹெமந்த ஹெரத் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் தொடர்ந்தால் மீண்டும் போக்குவரத்து கட்டுப்பாடுகளை விதிக்க வேண்டிய நிலை ஏற்படும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போது நாட்டில் கொரோனா தொற்றுக்குள்ளானவர்களின் மொத்த எண்ணிக்கை நேற்று 5,52,994 மொத்த உயிரிழப்புகள் 14,034 பதிவாகியிருந்தது. இதேவேளை 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கான கோவிட் செயலூக்கியாக பூஸ்டர் ஃபைசர் தடுப்பூசி இன்று மேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் அனுராதபுரம் அம்பாறை மாவட்டங்களிலும் ஆரம்பிக்கப்பட்டன. மீண்டும் பயண கட்டுப்பாடு விதிக்கப்படலாம். வெளிவந்த அதிர்ச்சி தகவல். சப்புகஸ்கந்து சுத்திகரிப்பு நிலையம் மூடப்பட்டதால் எரிவாயு உற்பத்தியும் நிறுத்தம். 60 மருந்துகளுக்கு அதிகபட்ச சில்லறை விலை நிர்ணயம். இருளில் மூழ்கப் போகும் இலங்கை. மன்னாரில் சடுதியாக மரக்கறிகளின் விலை அதிகரிப்பு, பொதுமக்கள் பாதிப்பு. இலங்கையில் இடம்பெற்ற தொடர் குண்டு தாக்குதல் மற்றும் ஒரு சந்தேக நபர் தொடர்பில் வெளியான தகவல்.